Hello friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல 250க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. அதுக்கு எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்ம ஃபேமிலியில வந்து ஆட் ஆகட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாட்டில் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு கிரீன் கலர் கிளாஸ் பாட்டில். நீங்க சப்போஸ் லைட் போடுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். பட் இதுலயே நான் லைட் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம ப்ரைம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஆக்ரிலிக் ஒயிட் கலர் எடுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஆக்ரிலிக் ஒயிட் எடுக்கலன்னா நீங்கள் கேம்லினோட டெக்ஸ்டர் ஒயிட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்ரிலிக் ஒயிட் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் 2 கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் என்னோட எல்லா பாட்டில் கிராஃப்ட் வீடியோஸ்க்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் கோட் இது கொடுத்தாச்சு. இது ஒரு 2 hours நல்லா காய வச்சிருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கோட் கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் கோட்டும் கொடுத்துட்டு நல்லா காய வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ இதை கலர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாட்டிலில் வந்து நான் ஒரு 3 கலர் வந்து பண்ண போகிறேன். எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட் மூணுமே ஈக்குவல் போர்ஷனில் பிரித்து கலர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸில் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். இதுக்கும் நான் வந்து ஸ்பாஞ்சிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பீஸ் ஆஃப் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸ் கலரை அந்த பிளேட்டில் டேப் பண்ணியிருந்தேன். மீதியை வந்து நம்ம பாட்டிலில் டேப் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஸ்பாஞ்சிங்கும் போது ஒரு பிகினருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ப்ரஷ்ஷில் எப்படி வந்து பெயிண்ட் பண்ணும், ப்ரஷ் எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ இது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க எல்லோ கலர் வச்சுட்டு. ஸோ இப்போ எல்லோ கலர் அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுக்கிறேன். ஸோ அதே ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஆரஞ்சு கலரை டேப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் 2 கலர் தான் கொடுக்குறோம், இன்னும் நம்ம மர்ஜ் பண்ணல. ஸோ இப்போவே மர்ஜ் பண்ணிடாதீங்க. இப்போவே மர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அந்த ஒயிட் ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலரை நீங்கள் ஸ்பாஞ்ச் பண்ணி முடிச்சிருங்க. மர்ஜிங் எப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு புது ஸ்பாஞ்ச் பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலர் ஸ்பாஞ்ச் எடுக்க வேண்டாம். புது ஸ்பாஞ்சில் எல்லோ கலர் எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸை டேப் பண்ணி இப்போ இந்த எல்லோ கலரை அந்த ஆரஞ்சு மேலே டேப் பண்ணுங்க. ஸோ இப்போ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு வந்து இந்த 2 ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சாக ஆகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு தனி ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த எல்லோ கலரோட மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி இல்லாமல் ஒரு மிக்ஸ்டு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரல் எஃபெக்டாகவும் தெரியும். மேலே வந்து நான் கிரிம்சன் ரெட் கலர் எடுத்து நான் இதே மாதிரி தான் ஸ்பாஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் மர்ஜ் பண்ண போகிறேன். மர்ஜிங்க்கு அந்த ஆரஞ்சு கலர் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதே எடுத்துக்கோங்க. லைட்டாக கிரிம்சன் ரெட் டிப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரிம்சன் ரெட் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். அப்போ ஆரஞ்சோட மிக்ஸ் ஆகும்போது அதோட ப்ரொப்போர்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும், கிரிம்சன் ரெட்டோட ப்ரொப்போர்ஷன். அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆரஞ்சு கலர் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அன்ஈவனாக இருக்கும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். அப்போ தான் இதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபுல் பாட்டிலும் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. ஒரு 2 hours கிட்ட நல்லா காய வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி புத்தா டிசைன் எடுத்துருக்கேன். நீங்கள் புத்தா தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன டிசைன் வேணால் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பிளாக் இமேஜாக எடுத்துக்கோங்க. நிறையா சைடில் கட் பண்ணுறதுக்கெலாம் இல்லாமல் கம்மி கட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பிளாக் போர்ஷன் மட்டும்தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு பென் நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணணும். ஸோ இமேஜ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பட் இது கலர் வந்து எனக்கு பிடிக்கல, ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது மேலே கலர் பண்ணுறதுக்கு நான் பேர்ல் மெட்டாலிக் பிளாக் எடுக்கிறேன். இது பேர்ல் மெட்டாலிக் பிளாக் இல்லைன்னா நீங்கள் ஆக்ரிலிக் பிளாக் கூட எடுத்துக்கலாம். பட் இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதனால நான் இது எடுத்திருக்கேன். ஸோ ப்ரஷ் வச்சுட்டு ஒரே ஈவன் சைடாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க, கலர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஸ்ட்ரோக்ஸ் வந்து நல்லா தெரியும், அதனால ரொம்ப ஈவனாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு காய வச்சுருங்க. இப்போ பாட்டிலும் நல்லா காஞ்சிருச்சு, உங்களுக்கு அந்த புத்தா பெயிண்டிங்கும் நல்லா காஞ்சிருச்சு.
இப்போ இது வந்து பிளேஸ் பண்ணி பாருங்க, எங்க ஒட்டலாங்கிறது பிளேஸ் பண்ணி பாருங்க. வச்சு பார்க்கும்போது எனக்கு மேலே கீழே நிறைய blank ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் கீழே வந்து பெயிண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ அக்ரலிக் பிளாக் வச்சுட்டு ஒரு ஃபிளாட் ப்ரஷ் வச்சு நான் பெயிண்ட் பண்ணுறேன். கீழே ஒரு இந்த கிராஸ் பெட் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற எஃபெக்டுக்காக நான் இது பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் இல்லை ஒரே சர்க்கிளாக போடாமல் ஒரு அன்ஈவனாக வரைங்க. ஒரு மேடும் பள்ளமுமா இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கர்வ்ஸ் நிறைய போடுங்க. இது மாதிரி. ஸோ இந்த பாட்டம் வந்து இப்போ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கிராஸ் மாதிரி நான் வரைய போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 0 சைஸ் ப்ரஷ் எடுக்கிறேன். எவ்வளோ கம்மி சைஸ் ப்ரஷ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்ல தின் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி எடுத்துட்டு பாட்டம்லேருந்து மேலே, அதாவது கீழேருந்து மேலே இப்படின்னு இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப ஈஸி. ஒரு ரஃப் ஷீட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டிலில் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க. லைன்ஸ் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் ஒரு மாதிரி ரைட் சைடில் சாஞ்ச மாதிரி லெஃப்ட் சைடில் சாஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா எல்லா சைடும் இந்த கிராஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுல் பாட்டிலுக்கும் நான் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த புத்தா வந்து ஒட்டிடலாம். இதுக்கு நான் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து மாட் பாட்ஜ். நீங்கள் மாட் பாட்ஜ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். பட் மாட் பாட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறது ஏன்னா அது உங்களுக்கு சப்போஸ் எக்ஸஸாக ஆகிட்டா கூட இந்த பாட்டிலில் வந்து உங்களுக்கு அது வெள்ளையாக தெரியாது. அது வந்து காஞ்சக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதனால தான் நான் வந்து மாட் பாட்ஜ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். பட் என்னன்னா அது காய கொஞ்சம் லேட் ஆகும். இதுனா டக்குன்னு காஞ்சிரும். அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து ஒட்டுங்க. நான் கொஞ்சம் லைட்டாக கோணையாக ஒட்டிட்டேன். பட் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. பட் அவ்வளோ கோணையாக தெரியல. ஸோ சென்டரில் ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு சைட்ஸில் இது ஒட்டுறப்போ பொறுமையாக ஒட்டுங்க. அந்த சுருக்கம் அந்த மாதிரிலாம் வராமல் இருந்தால் தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மேலே நம்ம பெயிண்ட் பண்ணனாலே இது ஒட்டினதுக்கப்புறம் இது பார்க்க ஏதோ பெயிண்டிங் மாதிரியே தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மேல் போர்ஷன்லாம் ரொம்ப எம்டியாக இருக்குது. அதுக்கு நான் எதாவது பெயிண்ட் பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட பிளாக் கலரில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. சரி அதையே ஒட்டிடலாம் அங்கங்கே ரேண்டமான்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கிறேன். A+ கம் வச்சு நான் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் A+ங்கும் போது என்ன ஆகுனா அதோட கம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒட்டும் போது உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸும் எங்கேயும் வேற இடத்துல நகர்ந்து போகாது. நீங்கள் எங்கே ஒட்டுறீங்களோ அங்கேயே இருந்துக்கும். ஃபெவிகாலுங்கும் போது கொஞ்சம் அது நகர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபெவிகாலோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து A+ ரொம்ப கம்ஃபர்டபுள், சீக்கிரமாகவும் காஞ்சிரும். ஸோ அதனால நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கனாலே போதும், நிறைய அண்ணாக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல் பாட்டிலுக்கும் நான் ரேண்டமாக அங்கங்கே நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டணும்னு இல்லை, நீங்கள் பிளாக் பெயிண்ட் வச்சு அங்கங்கே டாட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்கள் ஐடியாஸ் தான். இப்போ இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நான் நெக் போர்ஷன்லேயுமே அங்கங்கே கேப் விட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.